காரைக்குடிக்கு அப்புறம் எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு பார்த்தும்போது பண்ணாத இடத்துல பண்ணணும்னு டிசைட் பண்ணி ஈரோட்டில் பண்ணலான்னு டீம் டிசைட் பண்ணாங்க. ஸோ வணக்கம் ஈரோடு மக்களே, உங்கள் ஊருக்கு டெஃபினட்டாக வரேன். 10ஆம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு ஈவெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட்டை வாங்குங்க. உங்களை ஈரோட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி சனிக்கிழமை. கோல்டு எங்கேயோ போன வாரம். ஆனால் இவன் கோல்டை மட்டும் கேட்காம பார்த்துக்கோங்க. கோல்டையே கேட்டுன்னு இருப்பான். அதனால வேறு மற்ற விஷயத்தையும் பேசணும். என்ன சார் டெய்லி நானே கோல்டு கேட்குற மாதிரி அந்த சந்தேகம் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அதையே கேட்டதே திரும்பி கேட்காது. அதே இல்லை சார், நான் வேற கேள்வி கேட்குறேன். அப்புறம் கோல்டு பேச்சுன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிட வேண்டியதான். இல்லை சார், கோல்டில் வேற கேள்விகள் இருக்கு. சரி, அது ஏதோ வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு போல தெரியுது. இப்போ இருக்கிறத பார்த்தா ஒரு பயம் எங்களுக்குள்ள இருக்கு. பணம் வித்துரு எனக்கு ஒன்று. நான் அதை பாரு, விற்காத வாங்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இங்கேருந்து அது 19,000 போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. 15,000 டெஃபினட்டாக போயிடும். அது போகிறதுக்குள்ளே எங்ககிட்ட பாதி ரேட்டுக்கு வாங்கிடுவாங்க போல் இருக்கு. அதுதான் பயம். அந்த ரேட்லாம் வாங்க முடியாது. சரி, அது வந்து நான் எதுக்கு சொன்னேன்னா, ஆர்டிக்கல் வந்திருக்கு, அது உண்மையான விஷயம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு, லிங்க்கும் பல இடத்துல போட்டிருக்கு. நீ பசங்க கீழே போய் லிங்க் எடுத்து படிக்கிறதுக்கு சோம்பு எடுத்து பட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் வேறு போட்டிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் வேறு போட்டிருக்கேன். நிலேஷ் ஷாங்கிறது வந்து பெரியப்பாவோட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில் இருக்கிறாரு. இது மாதிரி ஆள் அட்வைசராக இருந்தால் என்ன ஆகும்னு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த ஆள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி நடத்தின்னு இருக்கிறான். அப்போ மியூச்சுவல் ஃபண்டை வச்சுன்னு என்ன பண்ணுவாங்கன்னு நான் இத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருந்ததை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். புரிஞ்சுண்டா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் அரசியல் நோக்கத்தோடு பார்த்தா நான் என்ன பண்ண முடியும்? உஷார் ஜாகிரதன்னு சொல்ல முடியும். கடைசியில் நாங்கள் அரசியல் நோக்கத்தோட பார்க்குற மாதிரி லெவல் வந்துருச்சே சார். இங்கே என்னென்னா கமெண்ட்டில் எப்படி போடுவாங்கன்னா, சார் அரசியல் பேசாதீங்க சார்னு கமெண்ட்டில் தான் வரும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லாத்தையும் அரசியல் நோக்கத்தில் பார்க்க. அவன் பார்க்குறாங்க. என்ன நான் ஒன்று புரிஞ்சுக்கங்க, எக்கானமிங்கிறது அரசியல் தான். அரசியல் இல்லாட்டா எக்கானமி கிடையாது. எக்கானமி இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது. ஓகே சார், இப்போது கோல்டில் டிமானிட்டைசேஷன் வந்துருமோங்கிற ஒரு பயம். இந்த மாதிரி தானே சார் 500 ரூபா நோட்டு செல்லாது, 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்கன்றதுனால தான் எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குது. அந்த வீடியோவில் வந்து வியூஸ் பயங்கரமாக போயிருக்கு. அதை தாண்டி சந்தேகங்கள் நிறைய கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் சொல்லி எல்லாரும் 400 கிராம் வாங்கிட்டோம். இப்போ அட்லீஸ்ட் கோல்டை வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாமாங்கிறது தான் எல்லாத்துடைய கேள்வியும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் அந்த தப்பை பண்ணாது. பண்ணால் ரோட்டில் மக்கள் வந்துடுவாங்க. நாங்களாம் 500 ரூபா 1000 நோட்டுக்கு அப்படி தான் சார் யோசித்தோம். 500 1000 நோட்டு எல்லாத்தையும் இல்லை. கோல்டு நிறைய, ஏன்னா முக்கால்வாசி பேர் கையில் கேஷ் வச்சுருக்க மாட்டோம். 500 ரூபா 1000 ரூபா பதிக்கிறது ரொம்ப கம்மி பேர். தங்கம் எல்லார் கையிலையும் இருக்குது. அந்த ஆர்டிக்கலில் என்ன அசம்ஷன் எனக்கு பிடிக்கலன்னா, ஃபுல்லாக படித்தேன்னா தங்கம் வாங்கினவனா ஏதோ ஃப்ராடு பண்ணி தங்கம் வாங்கின மாதிரி எழுதியிருக்கு. நாணயமாக பேன் கார்டை டிக்ளேர் பண்ணி தங்கம் வாங்கினாலாமா கொடுத்துட்டேன்னா, நான் டேக்ஸ் கட்டுவேன். டேக்ஸ் கட்டி பணத்தை பேங்க்கில் போடுவேன். அந்த பணத்தை எடுத்து நான் ஒரு கோல்டு வாங்குவேன். அந்த கோல்டு நான் வந்து விலை ஏறிடுச்சு, நான் புத்திசாலித்தனமாக வாங்கியிருக்கேன்னா உடனே அதுக்கு 30% டேக்ஸ் கட்டுவேன். எந்த ஒரு நியாயம் அது? ஃபைன் சார். அடுத்தது சிப்லா அவங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து சிப்லாவும் ஃபைசரும் ஒரு டைப் பண்ணி அவங்களோட ப்ரெசன்ஸை இந்தியாவில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அவங்க அந்த காரெக்ஸ் வந்து இதில் உள்ள கொண்டு வராங்க. இதில் எனக்கு என்ன இது எனக்கு புரியுது. ஃபைசருங்கிறது வந்து இந்த இருமல் காஃப் மருந்து, அந்த லங்ஸ் தான் வந்து சிப்லாவோட ஸ்ட்ராங் ஏரியா. அந்த ஸ்ட்ராங் ஏரியாவில் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சிப்லாவில் என்ன பார்க்கணுன்னா, இந்த ஊதினா டயபெட்டிக் சரியாக போகுங்கிற ஒரு மருந்தும், இன்சுலின் ஊதுற இன்சுலினும், ரெண்டாவது வந்து இது இருக்குல்ல, இந்த எல்லியோட டைப் பண்ணி பண்ணுறாங்க. அதுதான் வந்து சிப்லாக்கு ரியல் க்ரோத் ஏரியா. ஏன்னா அதில் சிப்லா இல்லாத ஏரியாவுக்குள்ளே அவங்க வராங்க. ஸ்லைட்லி மோர் காஸ்ட்லி தென் வாட் ஐ வுட் லைக், பட் it is definitely worth considering. 22 தான் சார் இருக்கு PE. நான் என்ன சொன்னேன், slightly more than what I would like, but still worth considering. சரி, what you would like சார்? Lower, I like love Natco. If supply is my Natco, my day is made. அது 10 PEல இருக்கு. அதான் சார், சிப்லா அப்படின்னா 10 PEனா இன்னைக்கு இருக்கிறதுல பாதி ரேட்டில் கேட்குறீங்க. ஆமாம், இருந்தால் நல்லது, அதான் இருந்தால் ரொம்ப சந்தோஷன்றது கணக்கு. ஆமாம், நீ கேட்டால் அதுக்கு பதில் சொன்னேன். ஓகே சார். அடுத்தது வந்து டாடா மோட்டார்ஸ் ஈவியில் பெருசாக பெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. லாஸ்ட் இயர் 7 times earnings, 10 times earnings. அதான் சார், அதான் அவன் எனக்கு கடனும் இல்லை, அவன் என்னத்தை பெட் பண்ணால் உனக்கு என்ன?
பூனால லேண்ட் இருக்குது, ஜம்ஷெட்பூரில் லேண்ட் இருக்குது. ரைட்டா? எங்களுடைய சந்தேகம் சார், கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டையும் வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை சார். அப்போ சத்தியமாக காசு இல்லை அப்போ இதை விட்டுருங்க. இது வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு. காசு இல்லைன்னா இதை வேண்டாம் சார். ஒரு டாடா மோட்டார் ஷேர் 700 ரூபா இருந்தது சார். அப்போ வேற வழியே இல்லாமல் 1 2ன்னு வாங்கினோம். இன்னைக்கு 300 ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்கிறப்போ நான் ஏன் சார் 700 ரெண்டு வேண்டாம். ஒரு ஷேர் 700 இல்லைன்னா இதை என்டர் பண்ணாதே. வேறு ஏதாவது ஐடிசி கன்சிடர் பண்ணிக்கோ, சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணி நிறைய இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் இன்னுமே கன்சிடரேஷனில் இருக்கா சார்? ஜஸ்ட் அபவுட் தட் என்ன ரேட்டில் இருக்குது இப்போ? நான் 38 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது சார். அப்புறம் என்ன ப்ராப்ளம்? பெருசாக 5 ரூபாயில் இருந்தது பஸ், 8 பேக்கர் இப்போ 8 பேக்கர். ஆமாம். அதே மாதிரி முத்தூட்டும். முத்தூட் முத்தூட்டில் இது மணப்புறம். முத்தூட் முதல் வாட்டி பார்த்தது 415 பல வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு மணப்புறம் 10 பேக்கர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே சார். அடுத்தது வந்து வாரன் பஃபட் வந்து கரன்சி டிவாலுவேஷன் ரிஸ்க்ஸை பற்றி சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் படித்தேன். அது எனக்கு வந்து கிளியராக புரியலை. என்ன கரன்சி டிவாலுவேஷன், அதாவது வாரன் பஃபட் ஃபிளாக்ஸ் லாங் டேர்ம் கரன்சி டிபேஸ்மெண்ட் ஆன் ஆஸ் டாலர் வீக்கன்ஸ் அப்படின்னு. இப்போ டாலர் வீக் ஆகுறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டாக்ஸுக்கு நல்லதா கெட்டதா? எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ரூபாய் எப்படியா இருந்தாலும் அதிபாதாளத்துக்கு திருப்போம். டாலர் வீக்கன் செகண்ட்ஸ் எந்த கரன்சி? அவர் ஓவராலாக தான் சொல்கிறார். அதான் ஓவரால் பவுண்டு, யூரோ, அது மாதிரி இன்டர்நேஷனல் லெவல். என்ன நம்மது தான் என்ன? ஆஸ்திரியன் டாலரு, ஆஸ்திரேலியன் டாலர், சிங் டாலரு. நம்மளுக்கு பிரிப்பாக இருக்க பயமே. டாலர் வில் ஆல்வேஸ் கெட் ஸ்ட்ராங்கர், ருப்பி வில் ஆல்வேஸ் பி வீக்கர். வை ஆர் யூ வரிடு? நீங்கள் பயமேன் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு பயமேன்னு கேட்குது சார். பயம்தான். ஓகே. ஸோ அதான் இப்போ அவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு அப்படின்னா அதை ஜஸ்ட் லைக் தட் நம்ம எடுத்து அது நம்மளுக்கு என்னையா போச்சு? அது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம், அமெரிக்காவில் இருக்கிறோம் கவலைப்படணும். நம்மளுக்கு தான் ரூபா எப்படி விழுந்து செஞ்சுரி போட்டுருன்ட்டேன். ஓகே சார், ஃபைன். அடுத்தது வந்து சரவணகுமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, புது வருஷம் வரப்போகுது, ஒரு புது ஸ்டாக் சொல்லுங்கள் தலைவரே. புது ஸ்டாக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். நான் இப்போ திரும்பி சொல்கிறது தான், உங்களுக்கு நான் ஸ்மால் கேப் சொல்லியிருந்தா என்ன திட்டிருப்பீங்க. மிட் கேப் கொடுத்துருந்தா என்ன அடி அடிச்சிருப்பீங்க. நாங்கள் நேட்கோக்கே சொன்னோங்க. அதான் அதனால தான் வெயிட் பண்ணு. மார்க்கெட்டு ஒன்றும் ஓடிண்டே இருக்குது மார்க்கெட்டு. நேட்கோக்கு கமெண்ட் பண்ணோம், இண்டஸ்இண்டுக்கு கமெண்ட் பண்ணோம், டாடா மோட்டார்ஸ்க்கு கமெண்ட் பண்ணோம். அப்புறம் நீங்கள் வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் வரைக்கும் போயிட்டேங்க. நாங்கள் லார்ஜ் கேப்க்கே சொன்னோம். ஆமாம். ஸோ அதனால் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, இருந்தால் நானே சொல்லுவேன். ஓகே சார், ஃபைன். அடுத்தது வந்து ஆக்லா, அதோட பிஇ வந்து நல்லா இருக்குது. பிஇ எவ்வளோ இருக்குது? 32. ஐடிசி மாதிரி வரட்டும் பாருங்க. இல்லை, அது ஒரு ஐடிசியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது. அது ஒன்றுக்கு இறங்கினா தானே. அது 32 கொஞ்சம் ஹையாக தானே இருக்குது. 32 ஹை தான் சார். ஆனால் ஷேர் ப்ரைஸும் 600. 1/32 போட்டால் தெரிஞ்சிடும் பாஸ். 1/32 into 100 will tell you what return you can expect. 1/32 எவ்வளோ? 3.15 12. அதான் 3% ரிட்டர்ன். 1 divided by 32 into 100. ஆமாம், 3.3% வரும். சேவிங்ஸ் பேங்க் ரிட்டர்ன் கூட வராது. உனக்கு ஓகேனா கன்சிடர் பண்ணு. சேவிங்ஸ் பேங்க் கூட ரிட்டர்ன் கூட வராதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஓகேவான்னு கேட்குறீங்களே சார். எனக்கு கேட்கறதுனால நான் சொன்னேன். உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நாங்கள்லாம் 12% இல்லைன்னா உள்ளேயே வரமாட்டோம். 1/32 into 100 சிப்லாவே வை கொஞ்சம். இப்போ நான் உனக்கு நாட்கோக்கும் சிப்லாக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். நான் 1/10 into 100 எவ்வளோ? 10%. 1/10 1/22 into 100 4%. 4.5% தான் வித்தியாசம். ஸோ அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா சிப்லா இஸ் காஸ்ட்லியர் தான். டேட் பிட் அட்லீஸ்ட் 5% வரணும். அப்போ சிப்லாவே நேற்று கணக்குக்கு பார்த்தா ஸ்லைட்லி மோர் பெட்டர் தென் திஸ் ஓக்லா. ஓகே சார். ஸோ இப்படி தான் கணக்கு போட்டு நீங்கள் பார்க்குறீங்க ரஃப்லி. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ஈஸியாக அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் அஸ். நிறைய பேர் பார்க்குறவங்க இந்த வாரம், இன்னும் போன வாரம் சொன்னதை விட நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு. சார் இன்றைக்கி அதை ஓப்பனாகவே எப்படிங்கிறத சொல்லிட்டேன். பேங்க்குக்கு இப்படி செக் பண்ணாதீங்க. பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி செக் பண்ணாதீங்க. புக் வேல்யூ பாருங்கள். புக் வேல்யூ அது ப்ரைஸ் டு புக்கு பார்க்கணுமா சார்? ஓகே சார். இந்த நேரத்தில் விப்ரோ கன்சிடர் பண்ணலாமா? அவங்க பெருசாக ஈக்குவேஷன் இருக்குது பாரு. 22 times earnings நினைக்கிறேன் விப்ரோ பாரு. ஏறி இருந்தது, இன்றைக்கி இறங்கியிருக்கான்னு தெரில. இன்றைக்கி இறங்கியிருக்கு சார், கொஞ்சம் இறங்கியிருக்கு. 20 இருக்குது. 20யா? 5%. உனக்கு 5% ஓகேனா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அப்போ அடுத்தது வச்சுருக்காங்க சார் ஐடிஎஃப்சி பேங்க். நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்க, வேணும்னா பாருங்க அப்படின்ற மாதிரி ஐடிஎஃப்சி பேங்க். 28 பார்த்தவங்க 85 பார்ப்பாங்களா? 85 84 போதும். இப்போ அந்த 80 சம்திங்கில் இருக்குது சார். ஸோ 1.5 டைம்ஸ் புக்கு. ம் கரெக்டாக இல்லை? எவ்வளோ டைம்ஸ் புக்கு? 1.5 சார். 85ல் இருக்குது. எதுக்கு 1.5 டைம்ஸ் புக் கொடுக்கணுமா? எனக்கு காஸ்ட்லி சார். நான் 14 ரூபா 15 ரூபாயில பார்த்தேன். அப்புறம் விட்டுரு. பட் ஆஸ் அ குட் பேங்க் பஸ் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது கன்சிடர். அது உங்களுடைய விருப்பம். ஓகே. இட்ஸ் டெஃபினெட்லி a great bank. If you compare it with HDFC and ICICI, it is undervalued. அடுத்தது If ஸ்பைஸ். you are comparing it with HDFC and ICICI, definitely it's undervalued. அப்போ 2 வருஷம் எங்கேயும் போகலன்னா அழக்கூடாது. அது அழுவோம் சார். டெஃபினட்டாக அழுவோம். அதனால தான் சொல்லுவேன். ஓகே. அடுத்தது ஸ்பைஸ் ஜெட் கன்சிடர் பண்ணலாமா? தலையில் ஒரு வெள்ளத்துண்டை போடலாமா? இல்லை சார், இந்த கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லு. இண்டிகோ மாதிரி இண்டிகோட மோசம். அது நித்தியகண்டம் பூர்ணாயுஸ். பெரியப்பா இருக்கிற வரைக்கும் கம்பெனி இருக்கும், அப்புறம் கம்பெனி இருக்காது. அந்த ஃப்ளைட்டே பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல். அவ்வளோதான், அதனால தான் சொன்னேன். ஓகே சார். அப்புறம் அதானி பவர் உடைய ஃபியூச்சர் என்ன? ஏன்னா அவங்க கேட்கறதுக்கு காரணம் ஈவி இருக்கு, என்னைக்குனாலும் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். எனக்கு தெரியாதுன்ட்டான், என் வாய்க்கிட்டாது. எலக்ட்ரிசிட்டி வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் சம்பந்தம். என் போர்ட்ஃபோலியோ எலக்ட்ரிசிட்டி கம்பெனியே கிடையாது. கவர்மெண்ட் பக்கமே நான் போக மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் காரைக்குடியில் சொன்னேன்னு நினைக்கிறேன், நானே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தாலும் கவர்மெண்ட்ஸ் தான் கன்சிடர் அதிகம். ஆமாம், இது நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க சார். ஆனால் இந்த அதானி பவர் மேலே எனக்கே ஒரு இது இருக்குது. நான் பர்சனலாக உங்கள்கிட்ட இதை கேட்கணும்னு நினச்சது உண்டு. ஏன்னா 30 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கி வச்சுருந்தேன் சார். திடீர்னு நாங்கள் அதை டீலிஸ் பண்ண போகிறோன்னு எங்கேயோ ஏதோ நியூஸை படித்து சரின்னு அதை கொடுத்துட்டேன். அது இட்ஸ் சம்வேர் 10 years பேக், ப்ராபப்ளி ஒரு 8 years இருக்கும் எப்படி பார்த்தாலும். ஆனால் நான் 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கி வச்சுருந்தது. பட் இப்போது அதை தொடவே முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. பாஸ் இதெல்லாம் வேண்டாம், என்னை விட்டுடு. கேம்பிள் தான். அது எனக்கு தெரியாது, நான் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பண்ணுறதில்ல, நான் வாங்கி வச்சதை பக்கத்துலேயே போக மாட்டேன். நான் தான் சொல்லிட்டேன், இது என்னோட பர்சனல் கேள்வின்றதையும் நான் சொல்லிட்டேன். இதுலேயும் கேட்டிருந்தாங்க, அதனால நீங்கள் அதை கேட்டேன். ஓகே. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் MUFG வந்து அவங்க மிட்சுபிஷி. ஸ்ரீராம் ஃபைனான்ஸுக்கு பதிலாக நீ ஐடிஎஃப்சி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே சார். வேதாந்தா எக்ஸிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் சாய்ஸ். டிவிடெண்ட் இஸ் இன் மை பிளட் சார். டிவிடெண்ட் இஸ் மை கடன் வாங்கி பிளட்டு கொடுப்பான். கோல் இண்டியா என்னாச்சோ அதான். என்னாச்சு சார்? கோல் இண்டியா எங்கேயுமே போகலையே, டிவிடெண்ட் மட்டும் வந்துட்டு இருக்கும். அப்போ பிஜி இன்வெட் மாதிரியானதெல்லாம் டிவிடெண்ட்டுக்கு தானே சார் நம்ம பார்க்குறோம். நம்ம பிஜி இன்வெட்டு ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு யூனிட். இது எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன கேட்காது. ஓகே. மறுபடியும் டாடா கமர்ஷியல், டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் நான் சார்ட்ட கேட்டால் எனக்கு திட்டு விடும். ஏன்னா அந்த பல தடவை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. கன்சிடர் பண்ணால் ரெண்டையும் கன்சிடர் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்றது தான் சாரோட ஸ்டாண்டு. நிறைய பேர் டாடா மோட்டார்ஸ் தான் சார் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன் அந்த இடத்துல, அதுக்கு தான். ஓகே. டைட்டன் மாதிரி இப்போ ஒரு ஷேர் சொல்ல முடியுமா சார்? ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு என்னால் ஹோல்டு பண்ண முடியும். ஐடிசி. வாவ் சார். நான் இந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சதை திருப்பி நான் கேட்கணும் அப்படின்னு ஒரு தாட்டில் கேட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருக்கேன், ஆனால் அப்படி நான் சொல்ல மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி எங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஓகே. ஈஷர் மோட்டார்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் கம்பெனி, ஆனால் வைர ஊசி கண்ணில் குத்திக்க முடியாது. வைர ஊசி. ஓகே சார். ஸோ இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. இதில் வந்து நான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த இடிஎஃப்ல நிறைய பேர் போடுறாங்க அப்படிங்கிறத ஒரு நியூஸ் பார்த்தோம் சார். இந்த சில்வர் இடிஎஃப்லையும் கோல்டு இடிஎஃப்லையும் இந்த ட்ராக்கிங் எரர்னு நீங்கள் ரொம்ப நாளாக சொல்கிறீங்க. அதை என்னங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஆப்வியஸ்லி சொல்ல போனால் இடிஎஃப்ல போடுறோம், கோல்டு இடிஎஃப்ல போடுறோம், சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ அது தெரிஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். அதை நாளைக்கு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ சார். இன்றைக்கான கேள்விகள் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். மணிபேச்சு.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்ருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும். மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.